ஆஸ்ட்ரோக்ளீட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆஸ்ட்ரோக்ளீட்ஸ் மூலமாக ஜோதிடம் மட்டுமல்ல, ஆன்மீகத்தை சார்ந்த உங்கள் நலன் கூட்ட இறையர்களாலும் குழுவர்களாலும் நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன். அந்த வகையில் ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு அருமையான நிகழ்வு, மனிதன் வாழுகின்ற காலம். இந்த வாழுகின்ற காலத்துல எப்படி வாழணும் என்பதை நம்முடைய முன்னோர்களும் மகான்களும் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது குருவியாக இருந்தாலும் கூட குடும்பமாகத்தான் வாழ்கின்றது. அதே நேரத்துல எந்த உயிரினமாக இருந்தாலும் ஒரு குடும்பமாகத்தான் வாழ்கின்றது. அதே மாதிரி தானே மனிதன், 6 அறிவு படைத்த மனிதனும் அது ஒரு உறவு, அதாவது அப்பா பிள்ளை, அந்த ஒரு உறவு தாங்க. ஒரு மனிதன் வாழுகின்ற காலத்துல அந்த உறவு எவ்வளவு ஒரு நன்மை தரக்கூடிய சந்தோஷம் கொண்டாடுகின்றோம் அல்லவா. பிறப்பிலிருந்து இறப்பு வரை உறவு நமக்கு வாழ்வை நம்மை நடத்தி செல்கின்றது. அந்த உறவிலேயே ஒரு அற்புதமான உறவு எதுன்னு பாத்தீங்கன்னா திருமண உறவு தான். அந்த திருமணத்தை பந்தம்னு சொல்லுவாங்க. அதனாலதானே இந்து மதத்துல தர்மத்துல பாத்தீங்கன்னா சிவன் பார்வதியாக, நாராயணன் லட்சுமியாக, பிரம்மா சரஸ்வதியாக, முருகன் வள்ளி தேவானையோடு நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள். இறைவனையும் ஒரு குடும்பமாகத்தான் தந்திருக்கிறார்கள். அந்த வகையில பார்க்கும் பொழுது அந்த பொருத்தம்னு சொல்லுவாங்க. அந்த பொருத்தம், மன பொருத்தம், குறிப்பா திருமண பொருத்தம். நம்ம ஒரு ஜோதிடர் பார்க்க போறோம். இந்த மாதிரி இது என் பையன், இது பொண்ணுடைய ஜாதகம் எப்படி இருக்கின்றது, பொருத்தம் பார்த்து சொல்லுங்கள் என்கின்றோம். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம் வாழ்கின்ற காலத்தில் படுகின்ற துன்பமும் துயரமும் நம்முடைய வம்சமும் நம் பிள்ளைகளோ படக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணம் தானே. அந்த வகையை பார்க்கும்போது அதை பொருத்தம் பார்க்கின்ற பொருத்தம் எவ்வாறு இருக்கும் என்பதை ஜோதிடர் கணித்து சொல்கின்றார். இது வேண்டாமே, அவ்வளவு சிறப்பா இல்லையே என்கின்றார். உடனே அவங்க என்ன சொல்றாங்க, இல்லைங்க ஐயா, பையன் வெளிநாட்டுல இருக்கான், நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறான், பொண்ணு அப்படிதாங்க, நல்லா படிச்சிருக்கா, கை நிறைய சம்பாதிக்கிறார். அந்த வகையில இவங்க 2 பேரும் திருமணம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஜோதிடம் என்ன சொல்லுகின்றது என்று சொல்லப்போ அதைத்தான் சொன்னேனே, பொருத்தம் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்று கவனமாக இருங்கள் என்று திரும்பவும் சொல்றாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்க ஐயா. காரணம், இன்றைய காலகட்டம் பொருளாதாரத்தை சார்ந்துதான் பொருத்தமும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றது. ஒரு மனிதனுடைய திருமண பொருத்தம் கூட பொருளாதாரத்தை சார்ந்துதான். பணம் இருக்கு, படிச்சிருக்கான், இப்ப நல்லா இருக்கான், நீ இது இப்ப இருக்கிறது தான் பாக்குற. ஆனா முற்காலம், முன் ஜென்மம், வருகின்ற எதிர்காலம், அதாவது நிகழ்காலத்தை பார்க்கின்றவன். உங்க பெண்ணு விட்டாரோ, பையன் விட்டாரோ, அந்த கடந்த காலத்தினுடைய பாதிப்புகளையோ, ஜென்மாவினுடைய காரணத்தினுடைய பாதிப்புகளையோ, இல்லை எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதை, இப்ப பிரச்சனை தீர்ந்தா போதும். ஆனா ஜோதிடம் அவ்வாறு இல்லைங்க. என்னுடைய அனுபவத்துல ஜோதிடம் ஒரு அற்புதம். நம்புபவர்களுக்கு தான், நம்பிக்கையோடு நகர்பவர்களுக்கு தான். அந்த வகையில பார்க்கும் பொழுது அவங்க சொல்றான் பையன் அப்படிங்கும் போது அவர் சொல்றாரு, சரிங்க, இந்த எதுவுமே இல்லாட்டாலும் 10 பொருத்தம் இல்லாட்டாலும் ஒரு 4 பொருத்தமாவது பாருங்கன்னு. சரிங்க ஐயா, நீங்க சொல்லிட்டீங்க, இது என்ன வியாபாரமா? இல்லையே, நீங்க தரக்கூடிய ஒரு 500,000 காசுக்காக உங்க மன திருப்திக்கு என்னால் சொல்ல முடியாது என்று சொல்லிய பொழுது, சரி 10 பொருத்தத்தில் இந்த 3 பொருத்தம் இருக்கின்றதா என்று பார்க்கட்டுமா? சரி பாருங்கள் என்று சொல்ல பொழுது அந்த 3 முக்கியமான பொருத்தங்கள் ரஜு பொருத்தம் என்று சொல்வார். வம்ச விருத்தி. இவங்க இருவரும் திருமணம் செய்கின்றார்கள். உடல்நல நல்ல பலமா நலமா தான் இருக்காங்க. இவர்களுக்கு குழந்தை பிறக்குமா? அந்த குழந்தை தானே அந்த குடும்பத்தோட கணவன் மனைவி என்ற உறவுக்கு ஒரு அடையாளம். வம்ச விருத்தி இருக்குமா என்று பார்க்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா யோனி பொருத்தம், மிக மிக முக்கியமான பொருத்தம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த பொருத்தம் சரியாக அமையாதவர்கள் எல்லாம் நான் ஜோதிடம் பார்த்திருக்கின்றேன். நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு. பொருத்தம் உடலிலும் வேண்டும், புரிந்தவன் துணையாக வேண்டும். அதாவது கணவனின் துணையோடு தானே காமத்தை வென்றாக வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் கிடையாது, வீணை பேசும். அது எப்ப பேசும்? வீட்டும் விரல்களை கண்டுதானே. ஒரு வீணையை கூட எப்ப பேசும்? வீணையை வாசிக்க தெரியாதவன் தொட்டால் அது ராகங்கள் மாறிடும், அதே அபஸ்வரமா மாறிடும். அதே அந்த வீணையை மீட்ட தெரிந்தவன் மீட்டினால் அற்புதமான இசை எழுதும். அதைத்தான் சொன்னார்கள், வீணை அது பேசும் எப்போ? அது மீட்டும் விரல்களை கேட்டு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த கணவன் மனைவி உறவு இருக்கு பாருங்க. எல்லாம் சொல்லுவாங்க தாய் தாய், அம்மா அம்மா. ஆனா அது ஒரு எல்லை வரைக்கும் தாங்க. அம்மாவும் பெற்று வளர்த்ததோடு சரி. ஆனா அதுக்கப்புறம் ஒரு உறவு இருக்கு, இந்த கணவன் மனைவி உறவு. அதுக்கு நிகரே கிடையாது. கணவன் மனைவி உறவை எப்ப தெரிஞ்சுக்கலாம்? ஆசை 60 நாள், மோகம் 30 நாள். அப்ப இல்லைங்க, அந்திம காலத்துலதான் தெரியும். தட்டு தடுமாறி உடல் ரீதியா மன ரீதியா பலம் இழந்து நிற்கும் போதுதான் கணவன் மனைவியினுடைய அருமை தெரியும், கணவனுடைய துணை தெரியும். என்னுடைய அனுபவத்துல தாயை தெய்வமாக வணங்கிய பிள்ளை அந்திம காலத்துல அந்த தாயை ஒரு வேலைக்காரியாகத்தான் நடத்தினார். அந்திம காலத்துல அப்பா சிங்கம் மாதிரி வந்தாருங்க.
அவர் சொல்ற அந்த பையன், உனக்கு என்னப்பா தெரியும், போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, பேத்தியை தூக்கி கொண்டு போய் காக்காயை காமிச்சிட்டு வா. இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தை தெரியும். சிங்கமாக வாழ வேண்டும். கணவன் ஒருவன் தான் ஒரு பெண்ணுக்கு துணை, மனைவி ஒருத்தி தான் ஒரு ஆணுக்கு துணை. அதை அதை அந்த எங்க தீர்மானிக்கிறது, இங்கே தீர்மானிக்கிறோம். 3 பொருத்தம்: ரஜு பொருத்தம், யோனி பொருத்தம், கண பொருத்தம். கணம் தேவகணமா, மனுஷ கணமா, பூத கணமா, அந்த கணம் பொருத்தமும் பார்க்கணும். அந்த கண பொருத்தம் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா மனம், மனம் சார்ந்த விஷயம். இந்த இருவரும் ஒத்து போவார்களா, அந்திம காலம் வரை விட்டு கொடுத்து அனுசரித்து போவார்களா, சுக்ரன் பலமாக இருக்கின்ற அந்த அந்யோனி இருக்கான்னு பார்ப்பாங்க. யோனி பொருத்தம் சொல்வேன். யோனி பொருத்தம் கண்டிப்பாக பார்க்கணும். இதெல்லாம் அசூசையின் காரணமாக அருவருப்பாக நினைத்து கொண்டு பார்க்காமல் நகர்ந்து விடுவார்கள். அந்த உறவு என்பது மன ரீதியான உறவைத்தான் பார்க்கின்றார்கள், உடல் ரீதியான உறவு. ஒரு கணவனை ஆணோ, ஆணை கணவனோ திருப்திப்படுத்தணும். அந்த பொருத்தம் சரியாக அமைவதுதான் யோனி பொருத்தம்னு சொல்லுவாங்க. இந்த 3 பொருத்தத்தையாகவும் பார்த்து விடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பொன்னையும் பொருளையும் சேர்த்து வைப்பது பெருசல்ல. ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, ஒரு சோடி பிரசன்ன ஜோதிடரை அணுகி அந்த பொருத்தம் பார்க்கணும். சரி, ஜாதகம் பார்க்கிறோம், ஜோதிடம் பார்க்கிறோம், சரி, இந்த 3 பொருத்தம் சிறப்பாக அமைந்து விட்டால் போதுங்க. என்னுடைய அனுபவத்தை இந்த 3ம் நலமாக இருந்து விட்டாலே போகும். இந்த 3ஐயும் கேட்க தவறாதீர்கள். நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நம் கண்ணீருக்கு காரணமாக அமைந்து விடக்கூடாது. நாம் தீர்மானிக்கிறோம். ஒரு கத்திரிக்காய் வாங்கும் போது கூட பாக்குறோம், ஒரு முருங்கைக்காய் வாங்கும்போது கூட பாக்குறோம், தங்கம் வாங்கும்போது கூட உரசி உரசி பார்க்கிறோம். ஆனா இந்த திருமண பொருத்தத்தில் கோட்டை விட்டு விடுகின்றோம். கவனமாக இருந்து விடுங்கள். ஒரு திருமணம் திருமணமாகத்தான் இருக்க வேண்டும், அது மறுமணமாக மாறக்கூடாது. அந்திம காலம் வரை சில பறவைகள்லாம் இருக்குங்க, அந்த ஆண் பறவை இறந்து விட்டால் பெண் பறவை உயிரோடு இருப்பதில்லை. அதாவது பெண் பறவை மறைந்து விட்டால் ஆண் பறவை இருப்பதில்லை. யானைன்னு சொல்லுவாங்க. அதாவது பாத்தீங்கன்னா யானை, அந்த யானை கூட ஒரு ஒரு யானை இன்னொரு யானையை மட்டுமே நெருங்கும். இப்படியெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள், அதனாலதான் இறைவனுக்கு கூட வாகனங்களாக இதையெல்லாம் நியமனம் பண்ணி இருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த 10 பொருத்தத்துல சரியான முறையில் ஒரு ஜோதிடரை அணுகி பொருத்தம் பார்ப்போமானால் நாம் வாழ்வியல் வாழுகின்ற காலம் மட்டும் வரை, அந்திம காலம் வரை அற்புதமாக அமையும்.